ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கோயம்புத்தூர்லேருந்து கேரளாவுக்கு ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். போகிற வழியில் யானையை வந்துட்டு ஒரு வண்டியில் அழைச்சிட்டு போயிட்டு இருந்தாங்க. அது ஒரு கிளிப் எடுத்தேன். இப்போ நம்ம ஏன் அங்கே கேரளாவுக்கு போகிறோன்னா, அங்கே ஒரு ஆலத்தூர்லேருந்து ஒரு கோவில் இருக்குது 10 கிலோமீட்டர்ஸ் தாண்டி மாங்கோட்டு பகவதி அம்மன் கோவில்னு சொல்லிட்டு, அந்த கோவிலுக்கு ஃபேமிலியாக போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பி போயிருந்தோம். அங்கே நாங்கள் ஏர்லி மார்னிங்கே கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பிட்டோம். அங்கே நாங்கள் ஒரு 7 o'clockலாம் ரீச் ஆகிட்டோம். 7 o'clockே பாருங்கள் எவ்வளோ கூட்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு, பூஜைக்காக எல்லோரும் லைனில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்களும் டிக்கெட்லாம் எடுத்துகிட்டு இந்த சீட்டு இதெல்லாம் வாங்கிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அம்மாவுக்கு கொஞ்சம் கால் ப்ராப்ளம்னால நான் அம்மாவை உட்கார வச்சுட்டு நான் அம்மா கூட இருந்தேன். அப்பா வந்து லைனில் நின்றுட்டுருந்தாங்க. அப்புறம் நாங்கள் சாமியெல்லாம் தரிசனம் பண்ணிவிட்டு உள்ளே போகிறதுக்காக வெயிட் பண்ணியிருந்தோம். உள்ளே கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து சேவல்லாம் வந்துட்டு ஏதோ பரிகாரம்னு சொல்லியிருந்தாங்க. உள்ளே வந்து சாமி என்ட்ரன்ஸில் வீடியோ எடுக்க அலோடு இல்லை. ஸோ நான் எடுக்கலை. அது பேக் சைடு அம்மா சாமி கும்பிட்டு பேக் சைடு பார்த்து சாமி கும்பிட்டு அப்படியே நாங்கள் வெளியே வந்துட்டோம். வெளியே வந்து பார்த்தாலும் ஒரு 1 ஹவருக்கு மேலே ஆயிடுச்சு. அந்த டைமும் பார்த்தாலும் நல்லா கூட்டம் லைனுக்கெல்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் சாமியெல்லாம் கும்பிட்டு ஒரு 9 o'clock பக்கம் வெளியே ரீச் ஆகிட்டோம். வெளியே இருந்து நாங்கள் உள்ளே என்ட்ரன்ஸ் ஆகும்போது எந்த ஒரு வண்டி எதுவுமே இல்லை. திருப்பி ரிட்டன் பேக் சைடில் வந்து பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம தமிழ்நாட்டு வண்டியாக இருந்தது. நிறையா வண்டி வந்துட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. வெளியே வந்ததுமே பார்த்தா இது லொக்கேஷன் பார்த்துருந்தோம், சூப்பராக இருந்துச்சு. சரி, அது ஒரு கிளிப் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு லொக்கேஷன் சூப்பராக இருந்துச்சு. சூப்பராக வேறு லெவலில் இருந்தது. எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அப்படியே காரில் ட்ராவல் பண்ணிகிட்ருந்தோம். அப்புறம் காரில் அப்படியே சாமி பாட்டு ஐயப்பன் பாட்டை போட்டுட்டு அப்படியே கிளம்பி வந்து குழந்த சாமி பாட்டு ஐயப்பன் பாட்டு தான் கேட்கணும்னு சொல்லிட்டு போட்டு பாட்டு கேட்டுட்ருந்தான். அதுக்கப்புறம் அப்படியே எல்லாத்துக்கும் பசி வந்துடுச்சு. சரி ஹோட்டல் போயிடலான்னு சொல்லிட்டு ஹோட்டல் போய் மேலே போட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த கடையில் நம்ம கேரளா சைடெல்லாம் ஆப்பம் இடியாப்பம் இந்த மாதிரி தானே. ஸோ ஆப்பம் வாங்கிட்டு சாம்பார் சட்னி எல்லாம் சைடிஷ் வாங்கி சாப்பிட்டு நம்ம கோயம்புத்தூர் கிளம்பிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.